வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீமும் சேர்த்து ஏதோ ஒரு ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்களாம். அதை பற்றி ரீசெண்டாக நிறைய ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எப்படி ஆரம்பிக்க போகுது, எப்படி வந்து இவங்க இந்த ட்ரேடை கொண்டு போவாங்க, ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் நடக்குமா அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீபக் சாரியும் கலீல் அகமதியும் வந்து ரெண்டு டீமும் வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. என்னடா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேயர்ஸோடைய அந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தீபக் சேருக்கு வந்து நல்லா அமைஞ்ச டீம் அப்படின்னு பார்த்தா அது சிஎஸ்கே தான். சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில டீம்ஸ்லேயும் வந்து டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வந்து மும்பைக்காக வந்து பண்ணலை. ஒரு மேட்ச், அதாவது இந்த சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க, அப்போ மட்டும் பேட்டிங்லாம் நல்லா பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பேசர் எடுத்திருக்கீங்க போது அந்த பேசருக்காக அவர் வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து கழட்டி விட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கலீல் அகமதை கேட்டீங்க அப்படின்னா, கலீல் அகமதோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, மும்பை கிரவுண்டில் வந்து அவர் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இருந்ததில்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது மும்பையும் வந்து அவரை வந்து கலீல் அகமது வந்து எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பேசர் வந்து தேவை. கலீல் அகமது அவ்வளோ சீக்கிரமாக வந்து சிஎஸ்கே விட மாட்டாங்க. ஏன்னா கலீல் அகமதோட அந்த ஐபிஎல் கரியர்லேயே சிஎஸ்கேக்காக விளையாடின அந்த சீசன் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னெலாம் வந்து விட்டுட்டு அவங்க ஆப்ஷனில் பார்த்துக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக வந்து தீபக் சேர் எடுக்கலான்ற மாதிரிலாம் போக மாட்டாங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, தீபக் சேர் வந்து ரைட் ஆம் பேசரு, நம்ம கலீல் அகமது லெஃப்ட் ஆம் பேசர் அப்படின்னும் போது ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆம் பேசர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தேவை. பட் கலீல் அகமது அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ட்ரேட் நடக்காது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை தாண்டி ஒரு ட்ரேட் நடக்க போகுது அப்படின்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்க்கணும். இன்னும் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்த்தா அதில் வந்து ரோஹித் சர்மாவோட ஓப்பன் பண்ண போகிற அந்த இன்னொரு பிளேயர் யாருன்ற ஒரு கேள்வி. ஓகேவா? அந்த ஒரு கேள்வி வந்து இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரிக்கல்டன் இருக்காரு, பாரிஸ்டோம் லாஸ்ட் சீசன் வந்து எடுத்தாங்களே, இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன தேவை? இதை தாண்டியுமே இன்னொரு ஆப்ஷன் வேணால் வில் ஜாக்ஸை கூட வச்சு ஓப்பன் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே ஃபைன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் ஸ்லாட், அதாவது நம்ம ரிக்கல்டன் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக இருந்தாலுமே அவர் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து பிடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து என்னன்னா, ரோஹித் சர்மாவுக்கு வந்து இப்போ 38 வயசு ஆகுது. இந்த 38 வயசை தாண்டி அவர் வந்து இன்னும் 2 சீசன் தள்ளலாமா? எனக்கு தெரிஞ்ச அடுத்த மெகா ஆக்ஷன் இல்லை, அதுக்கும் ஒரு ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். இந்த 3 வருஷத்தில் அவருமே ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார்னா அங்கே ஒரு இந்தியன் ஒரு ஓப்பனர் வந்து தேவை. அதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனர் தேவை. அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே தலைவன் அப்படியே தூக்கிட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். மேபி இந்த ட்ரேட் டாக்ஸ் நடந்திருக்கு அப்படி இப்படின்னா, மேபி இந்த ஒரு ட்ரேட் டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடில் வந்து டெவால் பிரேவிஸுமே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து டெவால் பிரேவிஸுமே இந்த ட்ரேட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து ஃபுல்லாக எடுத்து தட்டி தூக்கி அவரை வந்து ஒரு பிளேயராக நல்லா அவரை க்ரூம் பண்ணி மும்பையோட ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து அவரை நல்லா இது பண்ணி கொண்டு வந்தது மும்பை இந்தியன்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து அவரை எடுக்கிறதாவும் இருந்தது டீமில். பட் நம்ம ஆளுங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கேருந்து ஆயுஷ் மாத்ரே இல்லை டெவால் பிரேவிஸ் யாரையோ ஒன்று கொடுப்போமே வச்சுக்கோங்களேன், கொடுக்க மாட்டோம். பட் இன்கேஸ் கொடுத்தா அங்கேருந்து நம்ம யாரை கேட்க போகிறோம்? இந்த கேள்விக்கு தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து பதிலே வந்து கிடையாது. என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தீபக் சேர். ஏன்னா தீபக் சேரை தாண்டி வேறு யாரையுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்களா, இல்லை பும்ராவை கொடுப்பாங்களா, இல்லை ரோஹித் சர்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபியூச்சருக்கு ஆயுஷ் மாத்ரே அப்படின்னாலும் இப்போதைக்கு ரோஹித் சர்மாவும் கொடுப்பாங்களா? மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு ஓவர்சீஸ் அந்த ஒரு கோர் பிளேஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. மேபி ஓவர்சீஸ் நீட் வந்து சிஎஸ்கேக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சிஎஸ்கேக்கு அந்த ஒரு ஓப்பனர்ஸ் அந்த ஓவர்சீஸ் நீட் வந்து கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே தீபக் சேருக்கு மட்டும் போயிடக்கூடாது, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அதுதான். நீங்கள் என்ன வேணாலும் ட்ரேட் அப்படி இப்படின்னு பேசுங்க, பேசுனதாகவே விட்டுருங்க. இங்கேருந்து எந்த பிளேயரையும் கொடுத்து அங்கேருந்து ஒரு பிளேயர் எடுக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. கோர் பிளேயர்ஸ் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, தீபக் சேருக்காக வந்து 10 கோடி போகணுமே, இந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் நல்லா தானே இருக்குது அப்படி இப்படின்னு எதுவுமே வந்து பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா கேளுங்க. கூச்சப்படாமல் திலக் வர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கேளுங்க. டெவால் பிரேவிஸ் அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு டாப் ஆர்டர், அதாவது நம்பர் 3ல் வந்து நம்ம திலக் வர்மா நல்லா பண்ணுவார். சரி, ஆயுஷ் மாத்ரே போனாலும் திலக் வர்மா நல்லா பண்ணுவார், இந்தியன் டீமில் கூட நல்லா பண்ணியிருக்காரு, அப்படி கேளுங்களேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெய்னாவை வந்து அந்த ஒரு டைம் இருந்தார்ல, அவர் ரெய்னாலாம் போகும்போது ரெய்னாங்க எக்ஸாக்டாக வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஆக்ஷன்லேருந்து திலக் வர்மாவுக்கு போனாங்க. பட் மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் தெரியுமே, ஈஸியாக வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ விஷயமே அதுதாங்க. இந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் அப்படின்னு போனால்
ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சைட்லேருந்து யாருமே தரமாட்டாங்க, அந்த சைட்லேருந்து யாருமே தரமாட்டாங்க. இன்கேஸ் அப்படி ஏதோ ஒரு எண்டில் வந்து இப்போ ஒரு டெவால் பிரேவிஸோ ஆயுஷ் மாத்ரேவோ அவங்களா வந்து இல்லை என்னை வந்து ஆப்ஷனுக்கு விட்டுருங்க, இல்லை என்னை ட்ரேட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரியான ரிக்வெஸ்ட்டு சிஎஸ்கே டீமுக்கு வச்சா தான் இந்த ஒரு ட்ரேட் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னாலுமே இந்த ட்ரேடு வந்து அங்கேருந்து யாரை கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து அவங்க வந்து திலக் வர்மாவோ ஹர்திக் பாண்டியாவோ சூரியகுமார் யாதவோ கொடுக்க மாட்டாங்க. இன் ரிட்டர்ன்ஸ் வந்து தீபக் சர்மா கொடுத்து விட்றோம் வேணா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரேடு சிஎஸ்கேக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னடா இவன் வந்து இவனா ஏதோ பேசுகிறானே நினைக்காதீங்க. சோஷியல் மீடியாஸில் வர ஸ்பெகுலர்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும். அதை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.